two coins are tossed together, what is the probability of getting different faces on the coins? ஓகேங்களா, ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது அந்த காயின்ல ரெண்டுலையுமே நமக்கு என்ன கிடைக்கணும், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கிடைக்கணும். சரிங்களா, ஸோ ஒரு காயினுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 2 ஃபேஸ் இருக்கும், ஒன்று டைலு ஒன்று ஹெட். ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டு காயின்ங்கும் போது டைல் வரும், ஹெட்டு டைல் வரும், அடுத்தது டைல் ஹெட் சான்சஸாக இருக்கு, அடுத்தது ஹெட். சரிங்களா, ஸோ ரெண்டுலையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து எது இதில் இருக்கு, ஹெட் டைல் அண்ட் டைல் ஹெட். ஓகேங்களா, ஸோ அப்போ மொத்தமாக ரெண்டு சான்சஸ் தான். அப்போ ப்ராபபிலிட்டி ஏ இல்லை ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு. சரிங்களா, ஸோ நம்ம மெயின்ஸில் எழுதும்போது இந்த மாதிரி தான் ப்ரொசீஜராக எழுதுற மாதிரி இருக்கும். என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு எழுதும். ஸோ ஜென்ரலாக நமக்கு இதெல்லாம் தேவையில்ல ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னா 2 சான்சஸ் இருக்கு, டிவைடட் பை, அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு 2 சான்சஸ், ஓவரால் எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னா 4 சான்சஸ். ஸோ அப்போ டோட்டல் சாம்பிள்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/2. ஆப்ஷன் ஏ அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 133. ஓகேங்களா, ஸோ ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் இருக்கும், அந்த கிளப்போட மெம்பர்ஸ் வந்து ஸோ MATH அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு இங்கிலீஷ் லெட்டர். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டிஃபரன்ஸ் வேஸ் தி கிளப் கேன் எலெக்ட். சரிங்களா, ஸோ ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏ லீடர். ஓகேங்களா, ஒரு லீடரை சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, மொத்தமா 4 பேர் இருக்காங்க, இந்த 4 பேர்ல இருந்து யார் வேணாலும் லீடரை சூஸ் பண்ணலாம், அப்போ 4 சான்சஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து 4. அடுத்தது லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர். சரிங்களா, ஸோ ஒரு லீடரை சூஸ் பண்ண எவ்வளவு சான்சஸ் இருக்கு, 4 இருக்கு. சரிங்களா, அப்ப லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர் அவங்க 2 பேரையும் சூஸ் பண்ண எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, நமக்கு வந்து வெறும் 4 நம்பர் தான், 4 வேல்யூ தான் இருக்குங்கும் போது நம்ம ஃபார்முலா இல்லாமலும் ஈஸியா போடலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எம் வந்து லீடராகவும் ஏ வந்து அசிஸ்டன்ட் லீடராகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜென்ரலா சொல்லிடுறேன், அடுத்து ஃபார்முலா வச்சு சொல்றேன். அடுத்தது ஏ வந்து லீடராகவும் எம் வந்து அசிஸ்டன்ட் லீடராகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்மும் டியும், அடுத்தது டிஎம், அடுத்தது MH, அப்புறம் HM. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது ஏவும் டியும், அப்புறம் டிஏ, அடுத்தது ஏவும் ஹச்சும், அப்புறம் ஹச்சும் ஏவும், அடுத்தது டியும் ஹச்சும், அப்புறம் ஹச்சும் டியும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒருத்தர் என்னன்னா லீடர், இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் லீடர். சரிங்களா, ஸோ மொத்தமாக எத்தனை காம்பினேஷன்ல சூஸ் பண்ணலாம்னா டோட்டலாக 12 காம்பினேஷன். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த 12. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா ஸோ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு ப்ராபபிலிட்டியில் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டூ r ஃபேக்டோரியல். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. உங்களுக்கு பெரிய வேல்யூலாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் போட்டாங்கன்னா வேற வழி இல்லை, நமக்கு வெறும் 4 வேல்யூ தான் இருக்குங்கும் போது நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல என்னன்னா டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு சாம்பிள்ஸ் இருக்கு, மொத்தமா 4 சாம்பிள்ஸ் இருக்கா, ஸோ அதுதான் n. அடுத்தது நம்ம எந்த காம்பினேஷன்ல எடுக்கணும், மொத்தமா ஒரு செட்டுக்கு எத்தனை காம்பினேஷன், 2 பேர், அப்போ ஒரு காம்பினேஷன் எத்தனை, 2 பேர், அப்போ அந்த 6 தான் வந்து காம்பினேஷன். ஓகேங்களா, ஸோ ஆரோட வேல்யூ அப்போ 2. ஒருவேளை 3 பேரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆரோட வேல்யூ 3ன்னு எடுத்துருக்கணும். நம்ம ஒரு லீடர் ஒரு அசிஸ்டன்ட் லீடர், அப்போ 2 பேர் தானே எடுக்கிறோம், அதுதான் ஆரோட வேல்யூ. சரிங்களா, ஸோ அப்போ 4CR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர்னா 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல்னா ஒரு 2 ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல்னா என்ன மீனிங்னா இப்போ 8 ஃபேக்டோரியல் அப்படின்னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, அதாவது அந்த நம்பரை அப்படியே ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும். ஸோ அப்போ 4னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 டிவைடட் பை, அப்போ 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1, அடுத்து இன்னொரு 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1. ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா, ஸோ இது கேன்சல் ஆகிடும், என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6 கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 6ங்கிறது என்னன்னா ஒரு காம்பினேஷன். ஓகேங்களா, நம்ம ஒரு லீடர் ஒரு அசிஸ்டன்ட் லீடர் அப்படின்ற காம்பினேஷனுக்கு 6. நமக்கு என்ன, நம்ம 2 காம்பினேஷன், அதாவது M ஒருத்தர் லீடர்னா ஏ வந்து அசிஸ்டன்ட் லீடர், அப்படியே திருப்பியும் போடலாம், ஏ வந்து லீடர்னா M அசிஸ்டன்ட் லீடர், அப்போ ஒரு வேல்யூவே 2 எடுக்கலாமா. ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு செட்டுக்கு எடுத்தாச்சு, எவ்வளோ 6 காம்பினேஷன், அப்போ 2 செட்டுக்குன்னா 6 + 6 வந்து எவ்வளோ 12. சரிங்களா, ஸோ அப்போ 12 காம்பினேஷன்ல நம்ம ஒரு லீடரையும் ஒரு அசிஸ்டன்ட் லீடரையும் சூஸ் பண்ண முடியும்.